Taste the Daily. நாகையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் உட்பட அதிமுகவினரை கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். வணக்கம் குணா, விவரங்கள். நிச்சயமாக உமேஷ், திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து நாகையில் தடையை மீறி முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். திமுக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாகையில் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி நாகப்பட்டினம் அபிராமி அம்மன் திரளில் முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் கழக நிர்வாகிகளிடத்தில் ஒரே குரலாக கரகோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் இரா ஜீவானந்தம், KA ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாகை நகர கழக செயலாளர் தங்கக்கதவன், மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA ஆசிமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோடிமாரி, மாவட்ட கழக துணை செயலாளர் டெல்மாலாசர், கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி, மாவட்ட MGR மன்ற செயலாளர் S பால்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் சிவா, கிரிதரன், பன்னீர், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், பக்கீர்சாமி, பாலை செல்வராஜ், வெண்மணி குமார், நாகை நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் என கழக தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கழக தொண்டர்களையும் ஸ்டாலினின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி குணா.